1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கெல்லாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுப்போம். அதை வாசித்து தொடர்ந்தோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நம்ம ஒரு ஆசீர்வதிக்கிறதுக்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறத எப்பயுமே மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அழைப்பு பெற்றிருக்கிற நமக்கு தேவனுக்கு வருகிற எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கிறது. தேவன் பாருங்க நமக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பதற்காகவும் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலக மக்களை போல பரிதவித்து வாழும்படி நாம் அழைக்கப்படவில்லை, பெரிய சமாதானத்துக்கோடு கூட வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, கொலோசியர் நிருபம் 3ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். கொலோசியர் நிருபம் 3ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு முக்கியமாக இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகணும். 3 கொலோசியர் 3:15 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். மீண்டும் இணைந்து வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். பாருங்க, நம்முடைய அழைப்பை எப்படி சொல்றதுங்க? தேவன் எதற்காக எல்லாம் நம்ம அழைத்திருக்கிறோம், அத்தனை ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சொல்லுகிறாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கிறது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சபை என்று சொல்லும்போது நாம் எல்லாரும் தனித்தனியா இருக்கிறோம், ஆனால் ஒரே அவையங்கள். நாம் சபையா இருக்கிறோம், சபை முழுவதுமாக இணைந்திருக்கிற ஒரே அங்கமாக இருக்கிறோம், அவையங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்றது. ஆகவேதான் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளும். எல்லாரும் சமாதானம் இருதயத்தை ஆளும். ஆமா, எப்பயுமே சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொண்டால் நாட்டை யார் ஆடுறாங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. உலகத்தை யார் ஆடுறாங்க அவசியம் இல்லை. தமிழ்நாட்டை யார் ஆடுறாங்க, இந்தியாவை யார் ஆடுறாங்க அதை பத்தி அவசியம் இல்லை. யார் ஆண்டாலும் நம்முடைய இருதயத்தை சமாதானம் ஆள வேண்டும். வெளியில பலமுறை சொல்லுவாங்க, அவங்க ஆண்டாங்க இவங்க ஆண்டாங்க அப்படின்னா யார் ஆளுகை செய்வார் என்பது முக்கியம் இல்லை. நம்ம இருதயத்துல சமாதானம் ஆள வேண்டும். ஏனென்றால் இதற்காகவே நாம் எல்லாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to be one body to maintain the peace that God has given. கடவுள் கொடுத்த அந்த சமாதானத்தை அனுபவிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்முடைய அழைப்பே சமாதானத்திற்கு என்றால், சமாதானம் என்பதை குறித்து சரியாக அறிந்திருக்கிறோம். சமாதானம் தெரியாம போச்சுன்னா, அதாவது தெய்வீக சமாதானத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏதோ சமாதானம் சொல்லும் போது நிறைய பேர் தலைமை குழப்பி போயிடுறாங்க. இயேசு சொல்றாங்க பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27 எல்லாம் சேர்த்து கொள்வோம், சேர்த்து வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. திரும்ப வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. சமாதானம் இந்த உலகமும் நமக்கு கொடுக்கிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுப்பது என்னன்னா, அது வேற இது வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லைன்னு சொல்லும் போது இது எப்படி விதமா சொல்றாருன்னா, சமாதான பிரபு சொல்றாரு. அதாவது சமாதானத்திற்கு அதிபதி, அவன் சமாதானத்துக்கு ஊற்று காரணம். அவர் சொல்றாரு, நான் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன், அது இந்த உலகத்துல கிடைக்காது. இந்த உலகத்தில் கிடைக்காததும் இந்த உலகத்தின் மூலமாய் பெற முடியாததுமான ஒரு பெரிய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட அதை எடுக்கவும் முடியாது. அப்படின்னா அது எப்படிப்பட்டா, உலகம் சமாதானத்தை கொடுக்கிறது, ஆனால் இயேசுதான் உலகம் இன்னும் சமாதானம் கொடுக்கிறது, ஆனால் இயேசுதான் உலகம் கொடுப்பது போல் கொடுக்காது. அப்படிங்கிறது உலகத்திலும் சமாதானம் கிடைக்கிறது. உலகத்துல
அப்படின்னா உலகம் நம்ம கொடுக்குற சமாதானம் எப்படி, தேவன் கொடுக்குற சமாதானம் எப்படி, ரெண்டுக்கு வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பது? To identify what is the difference between the peace from the world and the peace from God. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சா தான் நாமக்குள்ள இருக்கிறது சமாதானமா அல்லது தேவன் கொடுக்கிற சமாதானமா அல்லது உலக சமாதானமா. அதாவது இயேசு சொல்றார், சமாதானத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்கிற சமாதானம்ங்கிறாரு. அப்படி உலகம் கொடுக்கிற சமாதானம் எது என்பதை நம்முடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்த தவறிவிட்டால் எது சரியான சமாதானம் தேவனிடத்தில் தான் வருகிறதா தெரியாம போயிடும். அப்ப இருக்கிறதெல்லாம் சமாதானம் வச்சுக்கோம். இப்ப தற்காலிகமான சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை சமாதானம் நினைக்கிறோம். இப்ப எல்லாமே அமைதியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம், அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல, ஆண்டவர் சமாதானமா வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். சுகபோகமா என்ன சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, சுகபோகமாய் மாற்றுவதற்கான நிறைய பொருள்கள், பணம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இப்படிப்பட்ட எல்லாமே இருக்கும்போது, அதிகமான சுகபோகத்தை வைத்திருக்கும் போது எது ஒன்று அதிகமான சுகபோகத்தை கொடுக்கிறதோ, சுகபோகம் சொன்னா எது ஒன்று அதிகமான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, சமாதானமான சூழலை கொடுக்கிறதோ, அதை அதிகமாக வைத்துக் கொள்வதுதான் நமக்கு சமாதானம். அப்படின்னா உதாரணத்துக்கு பண பிரச்சனை, பண பற்றாக்குறை தான் சமாதானம் கேடு. பணம் நிறைய வந்துட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா பணம் தான் வந்து சமாதானம். எனக்கு காசு மட்டும் தான் இந்த மனசு நிம்மதியா இருக்கும். என் பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா வந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன். என் எதிர்காலம் நல்லா இருந்துட்டா நான் சமாதானம் இருப்பேன். என் பிள்ளைகள் நல்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் சமாதானம் இருப்பேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை முன்னாடி வைத்துக் கொண்டு ஏதாவது என்னன்னா ரொம்ப சுகமுகமான ஒரு வாழ்வை நான் ஏற்படுத்தி விட்டால் நான் சாதித்து விட்டேன் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனநிலை. பாருங்க, மக்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா சுகபோகமா வாழ்றதுன்னு சொல்லும்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 11 வசனத்தை பாருங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ இன்பம் என்று எண்ணி, எப்படி ஒரு நாள் சந்தோஷமா வாழ்ந்தா போதும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 324. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சியமாய் இருந்து உங்களோட விருந்தும் நிலையில் தங்கள் வஞ்சகரால் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சில ஒரு ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. இவங்கெல்லாம் ஒரு நாள் வாழ்க்கை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கே செத்தா கூட பரவாயில்ல, அப்படி பேசக்கூடிய மனநிலையில நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருக்கு இந்த ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு எந்த நாள் இம்பார்ட்டன்ட், இந்த நாள் நல்லா செலிப்ரேட் பண்ணணும், நல்லா ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் சமாதானம். நாளைக்கு வந்து பற்றி எனக்கு கவலை இல்லை என்று யோசிக்கக்கூடிய மக்கள் தற்காலிகமான ஒரு சாதகமான ஒரு சந்தோஷமான சூழல் தான் தேவன் கொடுக்கிற சமாதானம் என்பதை போல யோசிக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நல்லா சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா தேவன் இன்னைக்கு சமாதானம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உலக மக்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. 22 ஏசாயா 22:13 பாருங்க. ஏசாயா 22:13 இது ஏன் திரும்ப வேற விதமா சொல்றாரு? ஏசாயா 22:13 எல்லாம் எடுத்துக்கொள்ளும், சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அழித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். என்னவா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்களா, சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அழித்து கறியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து என்ன சொல்றீங்களா, இன்னைக்கு சாப்பிடுவோம் குடிப்போம், நாளைக்கு வந்து வந்தா சாவோம். சொல்லுங்க, உலகத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, வெந்தத திம்ப விதி வந்தா சாவோம். நீங்க எப்படி நான் ஈட் அண்ட் மேரி லெட் இட் டைம், நல்லா இன்னைக்கு என்ஜாய் பண்ணும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனையா தான். வாலிப பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணமா, இப்ப என்ஜாய் பண்ண எப்ப பண்றது, இன்னும் 50 வயசுக்கு அப்புறமா பண்ண போறோம். இல்ல கடவுள் கொடாத எதையும் நீங்கள் அனுபவிக்க முயற்சி செய்தால் அது நேரடியாகவும் மறைமுகமாக ஒரு வாழ்க்கையை அழித்துவிடும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்லி will destroy your life. ஆகவே கடவுளிடத்திலிருந்து வராதவர்களை நீங்கள் அனுபவிக்க நினைத்தால் என்ன நடக்கும்னு சொன்னா, அது தற்காலிகமான இன்பம், அது நிரந்தரமானது அல்ல. அது நிரந்தரமானது இல்லைன்னாலும் அது கடவுளுக்கு வரல. கர்த்தர் சொல்ற, நான் கொடுக்கிற மாதிரி உலகம் கொடுக்காது.
இங்க சொல்றாரு eat and drink and marry. நல்லா புசித்து குடித்து மகிழ்ச்சியா நாளைக்கு சாவும் எல்லாம் சாப்பிட்டு மட்டும் இப்படி சொல்றாங்க. அப்படியே மக்களுடைய மனநிலை என்ன? இன்னைக்கு சாப்பிட்டோம் திருப்தியா இருந்தோம், செத்தா போதும் நாளைக்கு செத்துருவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், சாலமோனை விட நல்லா சாப்பிடுவோம் யாரு? சாலமோனை விட நம்ம ராஜபோகத்துல வாழ்ந்தது யாரு? அவனுக்கு எல்லாம் இருக்குது. சாலமோனுடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு சாப்பாடு, அவங்க பந்தி மேஜையெல்லாம் பார்த்துட்டு சேமா ராஜஸ்திரி, அவர் ராஜஸ்திரி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ராஜ குடும்பத்தில் இருந்துட்டு ராஜா வீட்டு சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் சாலமோன் வீட்டுடைய ராஜபோஜனத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு பிரமை கொண்டான். அப்படின்னா அந்த விருந்து அவ்வளவு பெரிய விருந்து, அவ்வளவு பெரிய விருந்துகளின் அழகுனால அவன் மட்டும் சாப்பிடலாம், அந்த சூழ்நிலை எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் கொடுத்தான். அப்படி சாப்பிட்ட மக்கள் மத்தியில இருந்தவன் சொல்லுகிறான். என்ன சொல்றாங்க? பிரசங்கி 4வது அதிகாரம் 4வது வசனம், 6வது வசனம், 6வது அதிகாரம் 1வது வசனம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4வது பிரசங்கி 4:4, 4:6, 6:9 இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு மாயை, எல்லாம் மாயை. அவன் கடைசி இவ்வளவுத்தையும் அனுபவிச்சுட்டு இவ்வளவுத்தையும் சந்தோஷப்பட்டுட்டு கடைசியா அவன் கண்டுபிடித்தது இந்த உலகம் கொடுக்கிற தற்காலிகமான இன்பமான எல்லா விதமான நிறைவும் எல்லாமே மாயை. It is nothing could be counted. ஒன்ன கூட கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லும் அளவிற்கு அதான் சொல்றது. கர்த்தர் சொல்றாரு, உலக சமாதானத்தை கொடுக்கும், பொருள் ஆஸ்தி அளவுக்கு அதிகமா இருக்கும். எத்தனை நினைக்கிறீங்க? அளவுக்கு அதிகமா பணமும் ஆஸ்தியும் இருந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ற நிறைய இடத்துல இல்லை. அதான் உண்மை. அளவுக்கு அதிகமாய் பணத்தை சார்ந்து சொல்றது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கல. இயேசு சொல்லுவார் 2 விஷயத்தை இதெல்லாம் சேர்த்து சொல்றாரு. தற்காலிகமாக இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷங்கள், அதாவது பொருளாலோ பணத்தாலோ நல்லா குடித்து திருப்தி அடைந்து நல்ல கல்யாணத்துக்கு திருப்திப்படுத்தினாலோ நல்ல பசங்களோட சேர்ந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா ஊட்டி அடிப்போம் நினைச்சிட்டு எல்லா தவறான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதா இருந்தாலோ அது எல்லாம் தற்காலிகமான சந்தோஷம். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க, அன்னைக்கு வந்து நிம்மதிப்படுப்பாங்க. காலையில் இருந்துச்சா ஒண்ணு இருக்காது, அன்னைக்கு அவங்களை மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். மறுநாள் காலையில் இருந்துச்சதுக்கு அப்புறம் புதுசா ஒன்று ஆரம்பிக்கும், அதே பிரச்சனை இருந்து ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு அதே பிரச்சனை அங்கதான் இருக்கும், அதே சூழ்நிலை அங்கதான் இருக்கும், அதே சவால்கள் அங்கதான் இருக்கும், அதே சூழ்நிலை அங்கதான் இருக்கும், அதுக்குள்ளதான் மாறும். ரெண்டாவது பாருங்க, ஒண்ணு தற்காலிகமான சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தால் சமாதானம் என்று நினைக்கிறோமே தப்பு அப்படிங்கிற ஒண்ணு. ரெண்டாவது எது பத்தி அது உலகம் கொடுக்கிறது, பொருட்களின் மிகுதி சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கும். எப்பயுமே பாருங்க, வீட்டுல நிறைய சாப்பாடு, வீட்டுல எங்க பார்த்தாலும் அரிசி பருப்பு ஒன்று குறையில, வீடு நிறைஞ்சிருக்கு. பணம் பேக் பீரோ திறந்தா பேக்கை திறந்தா அங்கே திறந்தா இங்கே திறந்தா எங்க திறந்தாலும் காசு இருக்கு, காசுக்கு குறை கிடையாது. பீரோல திறந்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரெஸ், ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குது. எங்க தொட்டாலும் பார்க்கிற இடமெல்லாம் வீட்டுல இல்லைங்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே நிறைந்திருக்கிறது. இதே நாம் சந்தோஷம் அல்லது சமாதானம், கடவுள் கொடுக்கிற சமாதானம் அப்படின்னு யோசிச்சோம்னா நாம எப்படி இதை வந்து எப்படி அந்த அளவிடுவது? பாருங்க, வீட்டுல நிறைய இருந்துட்டா ஒன்று பயனாளர்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்றாரு, எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள் இயேசு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? வீட்டுல கறந்தா எதை உடுத்துறது, அதாவது 2 நல்லா படிக்கிறோம், இந்த விதத்துல எடுத்துக்கலாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் அப்படின்னாரு. இப்போ இல்லாதவனுக்கு இல்லைங்கிற வருத்தம், இருக்கவனுக்கு எதை போடலாம்னு வருத்தம். பீரோட எடுத்து நீங்க எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்றது, இதை போடலாமா அதை போடலாமா, எது மேட்சா இருக்கும், என்ன ட்ரெஸ் போட போறோம், எந்த ஈவெண்ட்டுக்கு போக போறோம் அப்படி பார்த்து செலக்ட் பண்ணி ட்ரெஸ் போடலாம். அப்படின்னா வீட்டுல நிறைய இருக்கு, எதை செலக்ட் பண்றதுங்கிறதுல வருத்தம் வரும். போன வாரத்தை எழுத சொன்னேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் உட்கார்ந்து இருக்கும், எல்லா கடைகளும் இருக்கு, எதை சாப்பிடுறதுங்கிற வருத்தம். எல்லா விதமான ட்ரிங்க்ஸ் இருக்கு, எல்லா விதமான காஃபி இருக்கு, டீ இருக்கு, கோக் இருக்கு, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, எதை குடிக்கலாம் என்று வருத்தம். அப்படின்னு அர்த்தம் கவலை எதை குடிக்கலாம், எதை சாப்பிடலாம், எதை போடலாம் அப்படிங்கிறது வருத்தம். அதை சொல்ற இந்த இருக்குது உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் கிடையாது. அந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அதுல வந்து நமக்கு பெருசா நிறைவாக இல்லாது. அப்படின்னு அர்த்தம் நிறைவா இருந்தால் அது சமாதானம் கிடையாது. அப்படின்னா குறைவா இருந்தா சமாதானம் வேண்டாம்,
நிறைவாயிருந்தாலும் சமாதானம் இல்லை, குறைவாயிருந்தாலும் சமாதானம் இல்லை. கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்தா நிறைய இருந்தாலும் சமாதானம் இருக்கும், குறைவா இருந்தாலும் சமாதானம் இருக்கும். ஏனென்றால் அவர் கொடுக்கும் சமாதானத்தை எதுவும் ஏதும் எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்படின்னா நிறைவா இருக்கும்போது அதே மாதிரி இருக்கும். என்ன சொல்லணும்னா, நிறைய இருக்கும்போது தளர்ந்து சாட மாட்டோம், குறைவா இருக்கும்போது குறுகி போய் படுத்துக்கவும் மாட்டோம். எப்பயும் போல நம்ம நாமளா இருக்கிறதுக்கு காரணமே நமக்குள்ள இருக்கிற தேவ சமாதானம். அப்படின்னா நிறைவா இருக்கும்போது, அப்படின்னா நிறைய இருக்கிறதுங்கிறதுனால அது இது கடவுள் கொடுக்காதது அல்லது உலகம் கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு போக முடியாது. கடவுள் கொடுக்காவிட்டால் அது கொண்டு கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் வேலை கொடுக்க மாட்டார். நான் டிஃபைன் பண்றது சொல்றேன். ஏராளமாய் தாராளமாய் வைத்திருக்கு நிறைய பேர் இதெல்லாம் இருக்கு, சமாதானமா இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு சொல்ல வருகிறேன். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கையில கணவன் மனைவி அந்த வாழ்க்கை குடும்பம் சந்தோஷமா தான் நல்லா போயிடும். அல்லது பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் சமாதானம் ஆயிடும், அந்த பிள்ளைக்கு சமாதானம் ஆயிடுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, குடிச்சு வரைச்சு சுத்திட்டு இருப்பான், ஊதாரித்தனமா சுத்திட்டு இருப்பான், கெட்ட பையனா இருப்பான், எல்லாம் சொல்லுவாங்க. இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா இவன் திருந்திடுவான், இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இவன் மாறிடுவான்னு நினைச்சிட்டு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு ஒரு பொண்ணை மாட்டி விட்டுருவாங்க, ஒரு மொத்தமா சேர்ந்து. அவங்க அது வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஏற்கனவே இருக்க பிரச்சனை, ஒரு சிலர் மாறிடுவாங்க, ஒரு சிலர் மாறவே மாட்டாங்க. நான் சொல்ல, ஒரு திருமணம் செய்து விட்டால் இல்ல சமாதானம் அடைஞ்சிருவோம் அப்படின்னீங்கன்னா சாலமோனோட கல்யாணம் பண்றாங்க. அந்த கடைசியில் 1000 கல்யாணத்தை பண்ணி கடைசியை சொல்றான் எல்லாம் நாயே. அவன் கண்டுபிடிச்சது ஒண்ணு கூட இல்ல, அது சும்மா 1000 பேர் தேடி பார்க்க ஒரு நாள் கூட கிடையாது என்று போறான். அப்படிங்கிற அர்த்தம், அவன் எல்லா எல்லைகளையும் தேடி அவன் கண்டுபிடித்தது ஒன்று கிடைக்கிறான். அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை என்பது நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பதில்லை. ஆனால் வேதம் சொல்றது நல்ல மனைவி கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம். அப்படின்னா கர்த்தர் தான் கொடுக்குற ஆசீர்வாதம், பட் அது கொடுத்தா அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் சமாதானம். நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தினா சரியா பெரும் நிம்மதியாயிரும், சமாதானம் ஆயிரும், எல்லாம் கிடையாது. பொய்யான இந்த வழிபாட்டு முறை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பொய்யான வழிபாட்டு முறை அல்லது ஆலோசனைகள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனம் நினைச்சீங்கன்னா, நமக்கு யாராவது ஏதாவது நமக்கு சொல்லிட்டே இருக்கணும், யாராவது நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும், நம்ம நடத்திக்கிட்டே இருக்கணும், நமக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு குழந்தை மாதிரியே நம்ம செயல்பட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு யாராவது ஆதரவு பண்ணிக்கிட்டே இருந்தா, தட்டி விட்டுக்கிட்டே இருந்தா, தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது சில சமயம் நம்ம தவறாக நடத்தப்படுவோம். அப்படி தவறாக நடத்தப்படும்போது அந்த நேரத்துக்கு சமாதானமா இருக்கும். இன்னைக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, நமக்கு நல்ல ஆலோசனை சொல்ற மாதிரி இருக்கும். போக்குறப்பா இன்னைக்கு என் கூட பேசினீங்கன்றவரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்மளே அறியாம ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம். அதாவது விசுவாசத்தை விட்டுட்டு வழுவி தேவனை சார்ந்து கொள்வதை விட்டுட்டு ஒரு மனுஷனை சார்ந்து கொள்ள பழகி கொண்டு இருப்போம். அந்த தேவனை விட்டுட்டு மனுஷனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் பெருசா சமாதானமா இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் தான் உங்களுக்கு தேவமாய் மாறி விடுவான், தேவன் அல்ல. அப்ப என்ன ஆகும்? உள்ள சமாதானம் மொத்தமும் போயிடும். நான் என்ன சொல்லுவேன் சொன்னா, உதாரணம் பாருங்க, நீங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரோ உங்களை பார்க்க வர்ற அத்தனை பேரும் பெரிய அட்வைசர் ஆகிடுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு இந்த மாதிரி இருந்தவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்க சரியா போச்சு, இதை சாப்பிடுங்க. இன்னொருத்தர் வருவாங்க, நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இதை பண்ணணும் சரியா போச்சு, நீங்க அங்க போங்க. இன்னொருத்தர் கேளுங்க, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, அங்க போனோம், ஒரு செட்டு வைக்க பார்த்தோம், அது உடனே நல்லா ஆயிடுச்சு, எப்படியாப்பட்டாலும் கூட நான் அட்ரஸ் வாங்கிட்டாரு, நீங்க அங்க போங்க. கடைசி வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஆக மொத்தம் எல்லாத்தையும் செய்ய முயற்சி பண்ணி சமாதானம் போயிடும். என்ன சொல்ல வரேன்னா, அதாவது மனிதர்கள் நடத்துகிற ஒவ்வொரு ஆலோசனைப்படியும் நம்ம வாழ கத்துக்கிட்டு ஆரம்பிச்சோம்னா, ஒவ்வொரு முறையின்படியும் மருத்துவத்தை நம்ம ஆரம்பிச்சோம்னா, கடைசியில் நம்முடைய ஐடென்டிட்டியை நம்ம இழந்துருவோம். நம்ம என்ன செய்யணும் அதை செய்யாமையே போயிடுவோம். எல்லாருடைய ஆலோசனை கேட்கும் போது சமாதானம் இருக்கு, நல்ல ஐடியா இருக்கு, போன முயற்சி பண்ண நல்லா இருக்குங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இது நல்ல விஷயம் தான், அப்பா இப்பதான் உங்களுக்கு தைரியம் வந்திருக்கு, நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு யோசிப்பாங்க. இங்க போனா நல்லா இருக்கும், அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும், ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒவ்வொரு இடத்துக்கு போனா பெருசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு நிறைய யோசிக்கும். பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய இடம், பெரிய ஆபீஸ் அப்படி நிறைய பெருசா யோசிப்போம்.
ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடை. கர்த்தர் உங்களுக்கு கொடாத ஒன்றும் உங்களுக்கு சந்தோஷம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தரிடத்துல வருதுன்னு சொன்னா நீங்க மருந்து சாப்பிட்டும் குணமாகலாம், விசுவாசத்துல குணமாகலாம். அப்படியே விசுவாசத்துல குணமாகிறதுக்கு என்ன வேணும்? கடைசி வரை விசுவாசத்துல நிற்கணும். மருந்து வேலை செய்யணும்னாலும் விசுவாசம் வேணும். ஆண்டவரை எடுத்துக்கொள்ள மருந்து எனக்குள்ள வேலை செய்யுங்கிறத. மூன்றாவது, ஐந்தாவதாக வெற்றி பெற்று விட்டால் சமாதானம் என்கிறார்கள். நிறைய பேர் பார்த்தா நல்ல ஒரு பெரிய வெற்றியை பெற்று, அப்பா ஜெயிச்சிட்டப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி, எனக்கு சமாதானம். உலகம் கொடுக்கும் வெற்றியும் நமக்கு சமாதானத்தை போல இருக்கும். ஆனால் அந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம், உலகம் பாருங்க, உலகத்திலே பெரிய வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய வெற்றியை சம்பாதிச்சா அலெக்சாண்டர் தான். அலெக்சாண்டர் தி கிரேட். அவர் பார்த்தீங்கன்னா 33 வயசுல, எத்தனை வயசுல? 33 வயசுல முழு உலகத்தையும் ஆண்டவர். அவர் முழு உலகம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அலெக்சாண்டர் ஜெயிக்காத ஒரு நாடு, அந்த நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை நாடுகளையும் அவர் ஆண்டு கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு 33 வயசுல ஒரு மாடியிலே நின்று, பால்கனியில் நின்று பார்க்கிறார். நான் ஜெயிக்காத பட்டணமே தேசமே கிடையாது, எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு அவன் வெதர் மிஞ்சி சந்தோஷத்துல நல்ல ஓவரா குடிச்சிட்டு அந்த பால்கனியில படுத்துட்டார். அன்னைக்கு விழுந்த விசப்படி மலையில நனைஞ்சு நிமோனியா ஜுரம் வந்து இறந்துட்டார். அவர் கிளம்பி அவர் அடக்கம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு 2 கையும் வெளியே வச்சுட்டு எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ண சொன்னாங்க. எதுக்குன்னா, நான் போகும்போது நான் ஒண்ணு எடுத்துட்டு போனேன், உலகம் முழுவதும் ஜெயிச்சிருந்தாலும் நான் ஒன்னையும் எடுத்துக்கிட்டு போகலைங்கிறத காட்டுங்க அப்படிங்கிறதுக்காக. பாருங்க, அலெக்சாண்டர் தி கிரேட்னு சொல்றோம், அவரை விட கிரேட் யாருன்னா நம்ம தான். எல்லாவற்றையுமே வெற்றி கொண்டும் இன்னைக்கும் தலை வெறித்தனம் பிடிச்ச அலையில எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் என்ற மமதையில இல்ல, இன்னைக்கு விசுவாசம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நமக்கு தெரிகிறது. ஏன் நம்ம எல்லாம் கிரேட்னா, நான் எதுக்கு இருக்கிறேங்கிற நோக்கம் தெரியுது. நான் இதுக்கு தான் இருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையின் முதலாவது நோக்கம் அதுதான். அதை நிறைவேற்றது எனக்கு சந்தோஷமே ஒழிய, சமாதானமே ஒழிய, எவ்வளவு வெற்றி பெற்றோம் என்பது கிடையாது. அப்படின்னா கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கு அதுதான் சமாதானம். கர்த்தர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். கர்த்தர் ஜெயம் கொடுத்தா தான் நமக்கு சமாதானம், இந்த உலகம் கொடுக்கிறது இல்லை. அதனால நல்லா கவனிக்கணும். திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் ஜெயம் கொடுத்தா தான் நமக்கு சமாதானம். ஆனால் மீண்டும் அதே பாதையில் செல்ல வேண்டும். ஒருத்தோட ஜெயிச்சோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது, மீண்டும் அதே பாதையில போகணும். ஆனா எத்தனை முறை அந்த பாதையில போனாலும் அத்தனை முறை தேவன் ஜெயிக்க உதவி செய்வார். ஒவ்வொரு சூழலும் நமக்கு வெற்றி பெற உதவி செய்வார். ஆனா அதாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அறியாமை, இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டு நினைப்பான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்பு சரியில்லாம இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு. உங்க மனசுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு. ஏதோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னன்னு பார்ப்போம்னு தெரியும். ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வேணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க நாங்கள் எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு எது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுட்டு அன்னைக்கு இருக்க சமாதானம் போயிடும். அதை விட ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், டெஸ்ட்டும் பண்ண வேணாம், அவங்க தான் எனக்கு இருக்குன்னு சொல்லவும் வேணாம். அது எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கே போகாம வீட்டிலேயே இருப்பேன் இருந்தே போயிடுவாங்க. அதாவது என்னன்னா, தன் வாழ்க்கைய அந்த விஷயம் என்னன்னு தெரிந்து கொள்ளாமல், அதாவது அறியாமை அல்லது தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் நமக்கு சமாதானம் நினைச்சோம்னா, அவன் சொன்னா நமக்கு சமாதானம் போயிடும் நினைச்சீங்கன்னா அது கிடையாது. ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் it will help you to rescue. முன்னாடியே கண்டுபிடிக்கப்படுகிற எது உங்களை காக்க உதவி செய்யும். நிறைய பேர் பாருங்க, ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. அப்படின்னா முன்னாடியே காப்பாத்தி இருந்தா பார்த்துருந்தா, முன்னாடியே பார்த்துருந்தா காப்பாத்தி இருக்கலாமே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாமே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நாங்க இதெல்லாம் பண்ணி காப்பாற்ற முடிஞ்சிருக்குமே. இப்போ வந்திருக்கீங்களே, இந்த மருந்து கூட வேலை செய்யாதே, நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, அன்னைக்கு சொன்ன ஒரு பிரயோஜனமே அப்படின்னா நமக்கு முன்னாடியே அது சில சமயத்தில் நம்ம சரீரம் சில விஷயங்களை பேசும். அப்ப ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்ப பேசாம விட்டுட்டோமோ தெரியாம இருப்போம். ஒன்றும் தெரியாம இருக்கிற நாள் நினைச்சா நல்லா இருப்போம், ஒரு நல்லா இருந்துட்டே போகும். திடீர்னு ஒவ்வொன்றா வேலை செய்ய ஆரம்பிக்காது. அன்றைக்கு பாதிப்பு பெருசா இருக்கும். அதனால பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லாதது போல இருந்தால் சமாதானம் என்று நினைப்பது தவறு. பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணணும், பிரச்சனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட்னா கோவப்படுறது, டென்ஷன் அப்படி கிடையாது.
அந்த பிரச்சனையை எப்படி இப்ப சரி பண்ணணும், சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்க வேண்டும். குறிப்பாக அறியாமை வந்து நமக்கு சமாதானத்துக்கான, குறிப்பாக தேவனை அறியாமல் இருப்பது நமக்கு சமாதானத்துக்கு மொத்த கேள்வி. தேவனே தேவையில்லைப்பா, இயேசு வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னா நல்லா ஓகே, நீங்க வேணும்னா அவருக்கு வேணாம், அவர் யாருக்கு புரிஞ்சாலும் உள்ள வரதில்லை. அவர் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா சமாதானத்துக்கு காரணமே வேணாம்னாச்சு. அங்க சமாதானம் எங்கிருந்து வரும்? அவர் சமாதான பிரபு, அவரையே வேணாம்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு அவர் உள்ளே இருக்கிறது ஒண்ணுமே கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறது, எஸ்கேபிசம் சொல்லுவாங்கல்ல, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டா சமாதானம் இருந்ததான்னு நினைக்கிறது. எப்படி பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க, எதை சொல்றாங்க சொன்னா, இல்ல கடன் இருக்கு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு கடன் இருக்கு, வியாதி இருக்கு, எனக்கு கடனே கிடையாது, வியாதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா கடனே கிடையாது, உலகம் ஒரு வியாதியே கிடையாதுன்னு ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் பேசுறது வேற, உலக பிரகாரமான மக்கள் பேசுறது வேற. நான் இப்ப பேசுறது வந்து கடவுளுடைய வழிநடத்துதல் படி விசுவாசத்தில் பேசுறதை பத்தி இல்ல, இந்த உலக மக்களுடைய அணுகுமுறையை பத்தி பேசுறேன். எல்லாம் எல்லாம் ஜெயிப்பா, அப்படிப்பா இப்படிப்பா சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றதுல என்னன்னா, பிரச்சனை இருப்பதை, கடன் இருப்பதை இல்லை என்று சொல்வதால் வந்து அது இல்லாம போகிறது. கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அது எப்படி ஜெயிக்கணும் என்பதுதான் முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்கு, ஆனா அதை எப்படி ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எப்படி ஜெயிக்கிறோம்? விசுவாசத்தினால ஜெயிக்கிறோம், அறிக்கையினால ஜெயிக்கிறோம், அதுக்கு அது மேல ஆளுகை செய்வதால் ஜெயிக்கிறோம். அப்படிதான் ஜெயிக்கிறோடைய. சும்மா எனக்கு கடனே கிடையாது, எனக்கு கஷ்டமே கிடையாது ஒண்ணுமே எல்லாம் போயிடுறது இல்லை. அதெல்லாம் அங்கதான் இருக்கு. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அங்கேதான் எல்லாமே இருக்கு, இல்லாத எங்க ஓடி போயிருக்கு. ஆனா அதுல இருந்து தப்பிக்க அல்ல, அது இருப்பதை மறுப்பதில் அல்ல, ஜெயிப்பது முக்கியம். திரும்ப சொல்றேன், அதுல இருந்து தப்பிக்கிறது கிடையாது, அது இருக்குதுங்கிறத மறுக்கிறது கிடையாது, அதை ஜெயிக்கிறது தான் தேவை நோக்கம். ஜெயிச்சாதான் சமாதானம். நீ ஜெயிக்கிற வரைக்கும் உங்க மனசு சமாதானம் இருக்காது, படம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆகவே விசுவாசித்தால் தான் ஜெயிக்க முடியும். விசுவாசித்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னா ஒரு பிரச்சனையிலிருந்து நான் வெளியே இருக்கிறதுக்கான ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். எது? நான் வியாதி இருக்கும்போது, பலவீனத்தில் இருக்கும்போது நான் வியாதியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் சுகமா இருக்கிறேன் அப்படிங்கிறத அறிக்கை செய்யணும்னு சொல்லிக் கொடுத்தப்போ, சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு புரியல ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது இந்த எஸ்கேபிசம் கிடையாது, இருக்குது என்பது நல்லா நிஜமாய் தெரிகிறது. நான் எப்படி உயிரோடு இருக்கிறேன், அதே மாதிரி பிரச்சனை இருக்கிறது உயிரோடு நல்லா தெரியுது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இந்த பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்கிற இவைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். கர்த்தரை ஜெயிக்க வைப்பார், நான் சுகமாவேன், பலனடைவேன், சுகபலத்தோடு வாழ்வேன் என்பதை நான் டிக்ளேர் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கணும். ஆமென். அதுதான் முக்கியமே ஒழிய மற்றவங்க என்ன சொன்னாங்க, என்ன விதமா சந்திச்சாங்க அப்படிலாம் முக்கியமே கிடையாது. சாலமோன் பார்த்தீங்கன்னா எதையுமே விட்டுட்டு போகல, எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் அனுபவித்தான். எல்லாம் அனுபவித்த பின்புதான் சொல்றான், மாயையும் மனதிலும் சஞ்சலம். என்ஜாய் பண்ணிருக்கல அப்படின்னா தெய்வீகமான சமாதானம் என்ன பார்த்தா கேள்வி. யோவான் 14:27 சொல்கிறார், உலகம் கொடுக்கும் விதமாக சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன், உலக சமாதானம் போல இருக்கும். உலகம் சமாதானம் கொடுத்ததில்லை, அந்த சமாதானம் போல இருக்கும். ஆனால் காணல் நீர் அடைய முடியாது, அது உலக வழிகளில் தான் வரும். The worldly peace will come in the worldly way. உலக பிரகாரமான விதத்துல தான் உலக சமாதானம் வரும். அப்படின்னா உலக பிரகாரமான நிறைய சொல்ல வேண்டியது கிடையாது, உலக பேசுறதும் உலக பிரகாரமா வர விஷயம். சந்தோஷப்பட்டேன், இன்னைக்கு குடிச்சேன், வெறிச்சேன், ஒரு நாள் திருப்தியை கழிச்சேன், அவ்வளவுதான், நாளைக்கு சாவேன் அப்படி வாழ்றது. மற்ற எல்லா விஷயங்களும் எல்லாம் நிறைய இருக்குது, சந்தோஷமா இருக்கிறேன், சமாதானமா இருக்கேங்கிறது எல்லாமே உலகம் கொடுக்குது. அப்படின்னா உலகத்தின் வழிகளில் தான் வரும். அப்படின்னா உலகம் பிரகாரமாய் வந்தால் அது உலகத்தின் மூலமாய் வருகிற சமாதானம், தேவனிடத்தில் வருகிற சமாதானம் எது இருக்கிறது இல்லை என்பதில் அல்ல, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெரிய சமாதானம் நடக்கிறது. அப்படின்னா தேவன் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரம் நிச்சயமானது, அதை நான் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் விஷயம்
நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருப்பதால் சமாதானம் உண்டாயிருக்கு. ஒரு பெரிய முதல் சமாதானம் நம்ம கேட்டோம்னா இந்த சமாதானத்தை உலகம் கொடுக்க முடியாது. நாம் நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கோம். எப்படி ரோமர் கழுதிருக்கோம் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்றது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். ரோமர் கழுதிருக்கோம் 5வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் கழுதிருக்கோம் 5வது அதிகாரம் 1வது வசனம். இது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா, எல்லாம் சொல்லுங்க, நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். we have peace with God. அப்படின்னா தேவனிடத்தில் நீங்க ஒப்புரவாகி தேவனிடத்தில் ஒரு சமாதானத்தை பெற வேண்டும் என்றால் அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் எதனாலும் பெற முடியாது, தேவன் மட்டும் தான் கொடுக்க முடியும். God only can give the peace with God. தேவனோடு நீங்க சமாதானமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியாது, வேறு எதுவும் யாரும் கொடுக்க முடியாது. அப்படின்னா நீதிமான் அப்படின்னா ரைட் ரிலேஷன்ஷிப் வித் God, தேவனோடு சரியான உறவு என்று அர்த்தம். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம் பண்ணோம்னா தேவனுடைய சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டவனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்னியம் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்படின்னா தேவனோடு கூட பகை இருந்தது, இப்போது நல்ல உறவு இருக்கிறது. முன்னாடி தேவனுக்கு பகையா இருந்தோம், இப்போது நல்ல உறவு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைஞரா இருந்த நம்மை தேவன் உறவாளியாய் மாற்றி இருக்கிறார். அப்படின்னா அந்த உறவை நீங்கள் நாளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, தேவன் ஏற்படுத்தினார். அப்படின்னா அவரே நல்லா கவனிக்கிறார், அவரோடய ஒத்து போகலாம். அதாவது தேவனோடு கூட இருக்கிற உறவுக்குது, அப்படின்னா தேவன் ஏற்படுத்தின உறவு, அதன் மூலமா சமாதானம். முதலாவது தேவனிடத்திலே சமாதானம் இல்லைன்னா சுத்தி யாரோடைய சமாதானமா இருக்க மாட்டேங்க. அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சமாதானத்தை கொடுக்கிறவருடைய ஒத்து போகலன்னா ஊர்ல இருக்கிற யாரோடய ஒத்து போக மாட்டேங்க. ஏன்னா அவர் சமாதானம் அவருடைய உள்ளத்து அவரிடத்துல உள்ளத்துல பாயம், அப்பதான் எல்லாருக்கும் சமாதானம் இருக்க முடியும். என்றால் வேதமே நமக்கு நான் சொல்லு, ஒரு தேவனாகிய கர்த்தர் முழு ஆத்மாவுடன் அன்பு கூறு. அப்புறம் என்ன சொல்றது? உன்னிடத்தில் அன்பு கூறுவோட பின்னிடத்திலும். அப்படின்னா அவரிடத்திலிருந்து அன்பு வரலன்னா, அவரிடத்திலிருந்து உள்ளத்துல சமாதானம் வரலன்னா இந்த உலகத்தோட சமாதானம் இருக்கவே முடியாது. ஆச்சரியப்படவே வேண்டாம். நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பு மக்களை நேசிக்க மாட்டாங்க, மக்களோட சரியா உணவு இருக்காது, மக்களை வெறுப்பாங்க, மக்களை நேசிக்க மாட்டாங்க, மக்களை கடுமையான வார்த்தையை கொண்டு பேசிடுவாங்க, மக்கள் உதாசீனப்படுத்துவாங்க, அவங்க வேதனைப்படுவாங்க, தெரிஞ்சாலும் கூட மோசமா நடத்திடுவாங்க. இந்த சுவாபம் எங்கிருந்து வருது? அது விளையாட்டுக்கா பேசுறதா இருந்தாலும் யதார்த்தமான விதத்தில் பேசுறதா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் மிக ஞானமாய் பேசணும். நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு காயமாயிடக்கூடாதுங்கிறது. ஏனென்றால் தேவன் நம்முடைய உள்ளத்தில் பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டதுனால நாம சமாதான வார்த்தைகள் தான் பேசணும். இயேசு பேசுறார், பேசுறதை கண்டு சொல்றான், உன்னை பெத்த கர்ப்பம் பாக்கியம் பேசிட்டு. ஆனா அவர் பேசுற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை, கேட்கும்போது இனிமையா இருக்குது. நான் கேட்கிறேன், நம்ம பேசுற வார்த்தைகளை கேட்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? நம்ம பேசுற வார்த்தைகளை 2 பேர் கேட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பேச நல்லா இருக்குமே யோசிச்சாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் இருக்கிறது, வார்த்தையை செய்கிறது. நம்ம பேசுனாலும் இவங்க வளர்க்க மாட்டாங்க, ஒரு முகத்தையே பார்க்க மாட்டோம், ஓடி ஒழிகிறாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாற வேண்டியதுன்னு அர்த்தம். ஏன்னா தேவனோடு சரியான உறவு இருந்தால் மக்களோடு உறவு சரியா இருக்கும். அங்க ரிலேஷன்ஷிப் சரியா இருந்தா அங்க கரெக்டா ரிலேஷன்ஷிப் இருக்காது. அப்படின்னா சமாதானம் அங்கிருந்து வருது. அவர்களுக்கு சமாதானம் பெற்றுவிட்டால் உலகத்தோடு சமாதானம் இருக்கும். அந்த டிஸ்கனெக்ட் ஆச்சாலும் இங்க டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஏனென்றால் தேவனோடு உறவு இல்லாதவன் மனிதனோடு உறவு கொள்ள தெரியாது. ஏனென்றால் உறவை உருவாக்குறவர் அவர், அவரிடத்திலே சமாதானம் இல்லை என்றால் அதனால இயேசு சொன்னாரு, நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் சமாதானத்தை கொடுக்கிறேன். அப்படின்னா தேவன் தான் நான் சமாதானம் கொடுக்கிறான், தேவன் மூலமாக வருது உலகம் கிடைக்கும், உலகத்தின் மூலமாக கொடுக்க முடியாது. அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், சாந்தமாகவே இருக்கிறார், நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருடனேயே ஒத்து போக முடியாவிட்டால் குடும்பத்தில் ஒத்து போக முடியுமா? மக்களோடு ஒத்து போக முடியுமா? உறவுகளோடு ஒத்து போக முடியுமா? பெற்றோர்களோடு ஒத்து போக முடியுமா? வேலை ஸ்தலத்தில் ஒத்து போக முடியுமா? நம்ம பகைக்கிற சுற்றி நெருக்கிற மக்களோடு ஒத்து போக முடியுமா? அவரையே அப்படிதான் அர்த்தம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாமலே போவோம்,
மற்றவங்க எல்லாம் கோபம் கிடையாது, என் மேலே எனக்கு இருப்பாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஏன் அப்படி இருக்கேன்னு தெரியல, என் மேலே எனக்கு சில தான் மேலே கோபம், சில தந்தை இப்படி ஆக்கிட்டாங்க மற்றவங்க மேலே கோபம், சிலர்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, பெரிய வீடு இருக்கும், ஒரே வீட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்க மாட்டாங்க, ரெண்டு திசையில் இருப்பாங்க. அது என்ன சமாதானமா இருக்கும்? சில சரியாக புரிந்து கொள்றது இல்லை, சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை விட்டுறது. அது என்ன பண்ணுதுன்னா மேலும் 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 அது என்னது பிரிவினைகளையும் வருத்தங்களையும் உண்டாக்குது. அந்த மாதிரி சூழல் வராதபடிக்கு என்ன கடவுளோடு சரியாக ரிலேஷன் வச்சுட்டோம்னா நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாகவும் மிக தெளிவாகும். மற்றவரோடு எப்படி இருக்கணும்? தேவனோட உறவு திரும்ப சொல்லுவோம், தேவனோட உறவு சரியாக இருந்தால் குடும்ப உறவுகளும் சரியா இருக்கும். தேவனோட கட்ட உறவு இருந்தால் குடும்ப உறவு சரியா தான் இருக்கும். அப்படியே குடும்பம் என்று சொல்லும் போது நான் ஒரு குடும்பத்தை மட்டும் பேசலாம். ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நம்ம நேசிச்சா நம்ம நேசிப்போம், அதுல இருக்கு. நாம விசேஷம் செய்யறோம். இயேசு சொல்றார், நீ நன்மை செய்யறவனுக்கு திரும்ப நன்மை செஞ்ச என்ன பெருசா செஞ்ச, தீமை செய்யறவனுக்கு நீ நன்மை செஞ்சா நீ சிறப்பா செய்யணும். அப்படின்னா நமக்கு தீமை செய்யும் போதும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயம் நாமும் மனுஷங்க தான், சில சமயம் அப்படி பண்ணிடணும். ஆனாலும் கர்த்தர் அதுக்கு ஏராளத்தை மன்னித்திருக்கிறார். நாமும் என்ன பண்ணணும்? அதனாலதான் மன்னிக்கவும் நம்ம இருக்க வேண்டும், மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கவே கூடாது. இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறபடியா கர்த்தர் சொல்ற வருஷம் சொல்லிக்கிறார், நான் உங்களோட இருப்பேன், நீங்க தீர்மானம் எடுக்க நான் உங்களோட இருப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. ரோமர் கழுது நிருபம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் கழுது நிருபம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக அப்படின்னு மாற்றார். சபையில் ரோமர் சபையை பார்த்து எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சமாதானத்தின் காரணம். இயேசுவை குறித்து அவர்தான் ரீசன் ஃபார் அவர் பீஸ். அவர்தான் காரணம்னா காரணம் நம்மளோடு இருக்கிறார். சிலர் இயேசு கொடுக்கும் போதெல்லாம் வெறும் இயேசு தான் வேணும். எப்படி? இயேசு வேண்டாம், ஆனா இயேசு கொடுக்க எல்லாம் வேணும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இயேசு எனக்கு வேணாங்க, நான் வருவேன், ஜெபம் பண்ணுவேன், அவர் எனக்கு அற்புதம் செய்யணும், அது போதும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, வேணாம் இயேசு வேணும் அப்படின்னா they are coming to him just to use him. இயேசுவை உபயோகப்படுத்திக் கொள்ள வருகிறார்கள், உபயோகப்படுத்த பின்பாக விட்டு விடுகிறார்கள். நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா இயேசு கிட்ட இருந்து வர எல்லாம் வேணும், இயேசு வேணாங்கிற வாழ்க்கை வாழக்கூடாது. இயேசுவும் வேண்டும், அவரிடத்திலிருந்து கிடைக்கிற எல்லாம் வேண்டும், அதுதான் கரெக்ட். அவர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா சமாதானம் என்பது ஒரு உணர்வு அல்ல, அவரே காரணம். சமாதானம் நான் சொல்லி சமாதானமா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. அவரே என்னுடைய சமாதானத்துடைய ரீசன் இருக்கிறார். ரீசன் வேற, ஃபீலிங் வேற. He is the reason for my peace என்கிறது வேற. He is the கரெக்டான வார்த்தை சொல்ல தெரியும். எப்படி சொல்றோம்னு சொன்னா அவர்தான் எனக்கு சமாதானத்துக்கு காரணம் என்பது வேற. இன்னைக்கு சமாதானம் உண்டாவதற்கு இதுவும் ஒரு வகையில் இருக்குது. சமாதானத்துடைய ஒரு இன்னைக்கு ஒரு சமாதானம் இருக்குதுக்கான வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குன்னு சொல்றது. அப்படி இருக்கிறது கரெக்டான விஷயமே கிடையாது. அதான் ஃபீலிங் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் சமாதானம் ஃபீல் பண்ணேங்க, அது சமாதானம் கிடையாது. நீங்கள் உணர்வீங்க, இன்னைக்கு உணர்வுங்கிறது நாளைக்கு மாறிடும், உணர்வு என்பது மாறிடும். ஆனால் உளப்பூர்வமாய் அறிந்திருப்பது மாறவே மாறாது. என்ன இருந்தாலும் சரி, வருத்தமோ பசியோ துன்பமோ நாசமோசமோ பட்டயமோ நிகழ்காலமோ வருங்காலத்தில் எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவிலிருந்து பிரிக்க மாட்டார்கள் நிச்சயம் இருக்கும். யோவான் 20:19 சொல்லுகிறார், சமாதானம் என்று சொல்லு. சமாதானம் என்று சொல்லும் போது நல்லா கவனிக்கணும். ஒன்று சொன்னேன், சமாதானம் என்பது ஒரு உணர்வு அல்ல. சமாதானம் என்பது அவர் தான் சமாதானத்துக்கு ரீசனே, காரணமே அவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன் என்பதல்ல. பிரச்சனை இல்லாமல் தான் நான் சமாதானமா இருக்கிறேங்கிறது கிடையாது. பிரச்சனையின் மத்தியிலும் சமாதானமா இருக்கும். வெள்ளம் மோதுது, காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, இயேசு எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறார். அதே படகுல தான் அவர் இருந்தார். அவன் சீசர்கள் இருக்கிற படகுல தான் அவரும் இருந்தார். அவர் நல்லா தூங்குறாரு, நீங்க கத்திட்டு இருக்கிறார்.
ஏன்னா அவருக்கு தெரியுது நான் சமாதானத்தின் காரணம், சமாதானம் என்னத்தில் இருக்கிறது. இந்த சூழலை கண்டு நான் பயப்பட போறதில்லை. என் சமாதானத்தை யார் எடுக்கவே, என் சூழலை எடுக்க முடியாது. ஏனென்றால் நான் காற்றையும் கடலையும் அதட்டுவது மட்டுமல்ல, அந்த கடலின் மேல் நடக்கிறவர்கள் இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் காற்றையும் கடலும் அதட்டுகிறவர்கள் மட்டுமல்ல, அந்த காற்றையும் கடலின் மேலும் நடக்கிறவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் பாருங்க. ஆகவே பிரச்சனையே இல்லாம இருந்தால் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்றது ஒரு உலக பிரகாரமானது. ஆனா பிரச்சனை மத்தியிலும் நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொன்னா அது தேவனிடத்தில் வரும். புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும், காற்று வீசுற மாதிரி இருக்கும், நம்ம காண போன மாதிரி இருக்கும். அப்பயும் ஒரு பெரிய சமாதானம் உள்ளது. எல்லாம் இழந்து எல்லாம் ஒண்ணுலாம போயிருந்தது ஒரு பெரிய சமாதானம். யோகம் பாருங்க, ஒரே நாள்ல ஓவர் நைட்ல அவனுக்கு உண்டான எல்லாம் மாறிக்கொள்ளப்பட்டது. அப்பயும் பாருங்க பீஸ்ஃபுல்லா சொல்றான், கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நிக்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? அவன் உடம்பெல்லாம் வியாதிப்பட்டு நிற்கிறான். அப்பயும் சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன். அவர் கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையா இருக்கு. அந்த சமாதானம் எங்க வந்ததுன்னு சொன்னால், இது தேவனோடு இருக்கிற நல்ல உறவினால் உண்டான சமாதானம். ஆமென். என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னைக்கு என் கூட கர்த்தர் இருக்கிறார்ங்கிற உணர்வு உங்களுக்கு அதிகமாகுதோ, அந்த உணர்வு அதிகமாச்சுன்னா, அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கை மேல வச்சுன்னா, எவ்வளவு சூறாவளி அடிச்சது, எவ்வளவு காத்து அடிச்சது, எவ்வளவு பயிர் அடிச்சதுன்னா அந்த மத்தியிலும் சமாதானமா இருக்கு. உங்க சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது, திருடவும் முடியாது. பிரச்சனைகளை விட, ஏன்னா பிரச்சனையை விட ஆசீர்வாதம் அதிகம். ஏன்னா பிரச்சனையின் மத்தியில் இருக்கும்போது கூட நம்மை வாழ வைக்கிறார், காப்பாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார், சூழல்களை மாற்றி அமைக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறான்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுகிறார், சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். இன்னும் தேவனோடு நெருங்கி நடக்க நமக்கு கிருபை செய்கிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. நம்மை பரிசுத்தமாக்குகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே. சமாதானம் என்று சொல்லும்போது தேவனோடு நாம் சமாதானமான உறவில் இருக்கும்போது, நல்ல ரைட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசுவார். ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, செய்திகளை கேட்கும் போது தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நம்மை பரிசுத்தப்படுத்தி இன்னும் அவருக்கு நெருங்கி சேர, இன்னும் அவரோடு உறவினை மேம்பட உதவி செய்வார். அப்படின்னா ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், if God is with us, he will lead us to be in sanctification. நம்மை பியூரிஃபை பண்றது, சாங்டிஃபை பண்றது தேவன் உதவி செய்கிறார். உங்களை குறித்து முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சொல்றது பாருங்க, எப்படி சொல்றது? சமாதானத்தின் தேவன் தான் உங்களை முற்றிலும் அப்படின்னா முழுமையாய் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. அப்படின்னா அவரை தவிர நம்மளை யாரும் பரிசுத்தப்படுத்த முடியாது. நீங்க பரிசுத்தமா வாழ முயற்சி செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களால் சுய முயற்சியை பரிசுத்தமாய் வாழவே முடியாது. பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவன். கர்த்தரை தவிர பரிசுத்தப்படுத்த முடியாது. வாழ்க்கை சவால் இல்லாமல் இருக்காது, எண்ணங்கள் இல்லாமல் இருக்காது. அந்த வாழ்க்கை பயணத்தில் சவால்கள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது. ஆனால் கர்த்தரோட ரைட் ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனவங்களை கர்த்தரோட பரிசுத்தமாக்கி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி மீண்டும் அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வார். அதனாலதான் சொல்றது, எபேசியர் நிருபத்துல சபையையும் கணவன் மனைவி பற்றி பேசும்போது, தனக்கு முன்பாக தன்னுடைய மனவாட்டியை பரிசுத்தம் கொள்ளாதவர்களாக, கரை நிறையற்றவர்களாக நிறுத்திக் கொள்ளாமல் தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தான்னு சொல்றோம். அப்படின்னா நம்மளை அவருக்கு முன்னாடி நிறுத்திக்கிறதுக்கு அவர் பெரிய வேலை செஞ்சிருக்கிறாரா அப்படிப்போ நாமே யோசிக்கிறோம். நாம் அவருக்குள் சிறப்படைவோம், பலன் அடைவோம். அதே மாதிரி சாத்தானை தேவன் சமாதானம், தேவனுடைய சமாதானம் நமக்குள் இருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார்னா சாத்தானை நம்முடைய காலிற்கு நசுக்க உதவி செய்கிறார். ரோமர்கள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர்கள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து டிக்ளேர் பண்ண போறோம். ஏனென்றால் நம்ம காலுக்கு கீழே சாத்தான் இருக்கிறாங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணால பார்க்கணும். 20ஆம் வசனம் எல்லாம் சேர்த்து வாசிப்போம். ரோமர்கள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார்.
தேவன் தான் நசுக்குவாரு, ஆனா உங்க கால் கீழே. எல்லாம் சொல்லுங்க, தேவன் தான் நசுக்கிறாரு, ஆனா ஏன் கால் கீழே? எப்படி? என்று கொண்டு இருக்கிறார், என்னோட தேவன் இருக்கிறார், சமயத்தை ஏற்றபடி செய்வார். இந்த சாத்தானுடைய வல்லமைகளை கட்டாயம் சொல்வார். நீங்க கட்டளையிட்டா உங்க வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. அது உங்க காலின் கீழே இருக்கும், உங்களை மேற்கொள்ளாது, உங்க வீட்டை மேற்கொள்ளாது, உங்க உடமைகளை மேற்கொள்ளாது, உறவுகளை மேற்கொள்ளாது, பொருளாதாரத்தை மேற்கொள்ளாது. எல்லா இடத்திலும் அது ஆள நினைத்தாலும் அதை உங்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்துவார். ஏனென்றால் சகலத்தையும் நம்முடைய பாதங்களை கீழ்படுத்தி இருக்கிறார். சாத்தானையும் சேர்த்து அவர் நமக்கு கீழ்படுத்தாதது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையுமே வெற்றி சிறந்து எல்லாத்தையும் அவர் கீழ்படுத்தினார், பாதாளத்தில் கீழ்படுத்தினார். ஆகவே நம்ம தைரியம் கொள்வோம், திறன் கொள்வோம், நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். சொல்லுது, சாத்தானை நம் காலில் நசுக்கி போடுவார் என்று சொல்லி 1 யோவான் 4:4 சொல்றது, நாம் ஏற்கனவே முற்றும் ஜெயங்கொள்வர்களாயிருக்கிறோம். முற்றும் ஜெயங்கொள்வர்களாயிருக்கிறோமே. ஆகவே நமக்குள் இருப்பவர் பெரியவராக இருக்கிறபடியால் நம்மை மேற்கொள்ளும்படி ஒன்றும் இருக்காது. தேவனோட சமாதானம் தான் கடவுள் நம்மோடு இருப்பார். கடவுள் நம்மோடு இருந்தால் சமாதானத்தின் தேவனானவர் நம்மை அனைவரோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்க வைப்பார், ஒவ்வொரு காரியத்திலும் இழைப்பாக கொள்வார், ஒவ்வொரு விதத்திலும் நம்மை பரிசுத்தமாக்குவார், ஒவ்வொரு விதத்திலும் நம்மை நீதிகரிப்பார், ஒவ்வொரு விதத்திலும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அவை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தவும் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெயிக்கிறதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஆழ பிறந்தவர்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆழ பிறந்திருக்கிறேன், அடிமை கொள்ள மறுக்கிறேன், அடிமையை வாழவும் மறுக்கிறேன். ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் எனக்குள் இருக்கிறார். பிரச்சனைகளை மாற்ற மாறுவதற்கு முன் நான் பிரச்சனையை பார்க்கும் விதத்தை மாற்ற வேண்டும். கடைசியை சொல்லிக் கொடுக்கிறேன். நம்ம பிரச்சனை எப்படி மாறும்? நம்ம பிரச்சனையை பார்க்கிற விதம் மாறினாதான் மாறும். எல்லாமே சொல்லுவோமே, என் பிரச்சனை எப்படி மாறும்னா, நான் என் பிரச்சனையை பார்க்கிற விதம் மாறினாதான் மாறும். பிரச்சனை பார்த்தோம்னா பிரச்சனை ரொம்ப பெருசா தெரியும். தேவை பெருசா பார்த்தீங்கன்னா தேவை ரொம்ப பெருசா தெரியும். சவால்கள் பெருசா தெரிஞ்சா ரொம்ப பெருசா தெரியும். ஆனால் இந்த தேவைகளை எல்லாம் பார்க்கிறது இயேசு பெரியவர். என் சூழ்நிலைகளை விட இயேசு பெரியவர், இந்த சவால்களை விட இயேசு பெரியவர், பிசாசை விட இயேசு பெரியவர், என் எல்லா விதமான எதிர்ப்புகளை விட இயேசு பெரியவர் என்பதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, என் கண்ணு என் பிரச்சனை அல்ல, என் பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்க கர்த்தரை பார்க்க வேண்டும். அப்ப நான் ஜெயிச்சிருக்கேன் அர்த்தம். நான் தோற்றுக்கிட்டு இல்லை, விழுந்து போய்கிட்டு இல்லை, விழுந்து போனாலும் கூட அங்கே தூக்கி நிறுத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமே. எல்லாரும் உள்ளங்களை ஆண்டவர் பேராக ஏற்றுவோம். That we all submit ourselves.